ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தொடர்ந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்கல்ல எதுக்காச்சும் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், தைராய்டு இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பிபி நோய்க்காக மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிபி நோயை காப்பாற்றும். சுகருக்காக மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு சுகர் நோயை காப்பாற்றும். தைராய்டுக்காக மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு தைராக்சினோட விளைவு தைராக்ஸ் நோயை காப்பாற்றும். கொலஸ்ட்ராலுக்காக டேப்லெட் எடுக்கிறவங்க கொலஸ்ட்ராலை காப்பாற்றும். ஆனால் உடம்பு கெட்டு போயிடும். டேப்லெட்டுக்கு தெரியாது இது குட் செல்ஸு, பேட் செல்ஸு, குட் பேக்டீரியா, பேட் பேக்டீரியா அப்படின்றது தெரியாது. மொத்தமாக ஆல் செல்ஸு சாகடிச்சிடும். திரும்பவும் புது செல்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட்டட் ஆகும். அப்போ திரும்பவும் மாத்திரை சாப்பிடுவோம், திரும்பவும் நம்ம செல்கள் சாகடிப்போம். ஸோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு இன்னும் எக்ஸஸ்ட்ராஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் மாத்திரை நிறுத்திட்டேன் அப்படின்ற சொல்கிற சரித்திரமே இல்லை ஒருத்தருக்கு கூட. உணவு தான் ஆரோக்கியம் தரும். மாத்திரை சாப்பிட்டா நோயை கட்டுப்படுத்த தான் முடியும், உணவால் தான் நோயை சரி பண்ண முடியும். டீட்டெயில்ஸாக இதை பற்றி தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.